அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக மீண்டுமாக நன்றி சொல்லுகின்றோம். இந்த நாளிலேயும் கூட உம்முடைய திருவார்த்தையின் வழியாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். பேசுகின்ற அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுதல் செய்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாக உங்கள் அனைவரையும் இந்த காலை தியான கூடுகைக்கு உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன். சிறப்பாக மீண்டுமாக ஒரு வாய்ப்பினை கடவுள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஒரு புதிய வாரத்தினுடைய துவக்கத்தை ஆண்டவருடைய ஆலயத்திலே நாம் கழிக்கும்படியாகவும், புதிய வாரத்தினுடைய துவக்கத்தை நாம் கடவுளுடைய சமூகத்திலே ஜபத்தோடு கூட இந்த வாரத்தினுடைய ஒவ்வொரு பணிகளையும் கடவுள் நமக்கு நிறைவாக வழி நடத்துவார் என்று சொல்லுகின்ற விசுவாசத்தோடு கூட நாம் இந்த தியான கூடுகையிலே தொடர்ந்து பங்கு பெற உங்களை நான் அழைக்கின்றேன். அன்பானவர்களே, ஒருவேளை நாம் படிக்க கேட்டதான மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 21வது அதிகாரம் 17 22 அடங்கிய திருவசனங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். மத்தேயு 21வது அதிகாரம் வசனங்கள் 17 22 அடங்கிய திருவசனங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்திலே அந்த கோவிலினுடைய தூய்மை பணியை செய்தவராக, அங்கே புறா விற்கிறவர்களையும் ஆடு மாடு விற்கிறவர்களையும் ஆண்டவர் தன்னுடைய வாழ்விலே ஆலயத்தை ஒருபோதும் கள்ளர்குகையாக்கக்கூடாது என்கின்றதான நல்ல ஒரு சிந்தனையை ஆண்டவர் சொல்லிய பின்பு, அங்கே கடவுளுடைய ஆலயம் எப்படியாக செயலாற்ற வேண்டும், என்னுடைய வீடு எல்லா ஜனத்திற்குமான ஜெப வீடு எனப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிய பிற்பாடு, அங்கே கடவுள் என்ன செய்கிறார்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே 21வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, 17வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, பின்பு அவர்களை விட்டு அகன்று நகரத்திற்கு வெளியே உள்ள பெத்தானியாவுக்கு சென்று அன்று இரவு அங்கே தங்கினார். காலையிலே நகரத்திற்கு திரும்பி வந்தபொழுது அவருக்கு பசி உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கின்றோம். காலையிலே அவர் நகரத்திற்கு திரும்பி வந்தபொழுது அவருக்கு பசி உண்டாயிற்று. ஒருவேளை நவநாகரிகமான காலகட்டங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றதான நமக்கு இன்றைக்கு ஒரு காலத்தில் காலையில் எழுந்து சாப்பிட்ற வழக்கம் நம்மளுடைய மூதாதையர்களுக்கு இருந்தது. ஆனால் இப்போ காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, காலையில் சாப்பிட்றதே என்ன பண்ணிட்டாங்க, ஸ்கிப் பண்ணிடுறாங்க. இல்லை, இயேசுவானவருக்கு காலையில் எழுந்ததுமே அவர் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு பயணப்பட்டு போகின்ற பொழுது அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்போ பசி உண்டாயிருக்கின்ற பொழுது போகின்ற வழியிலே ஒரு அத்திமரத்தை பார்க்கின்றார். அந்த அத்திமரத்தை பார்க்கின்ற பொழுது நல்ல அழகாக பசுமையாக காட்சியளிக்கின்றது. குறிப்பாக பாலஸ்தீன தேசத்திலே எதெல்லாம் சாலையோரத்திலே இருக்கின்றதோ, எந்த மரங்கள் எல்லாம் சாலையோரத்திலே காணப்படுகின்றதோ அந்த மரங்கள் எல்லாமே பொதுவானதாக பார்க்கப்படுகின்றது. யார் வேணாலும் அதை என்ன பண்ணீங்களா, ஆண்டு அனுபவித்து கொள்ளலாம் என்கின்றதான உரிமை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அப்படியாக இயேசுவானவரும் அந்த சாலையோரமாக கடந்து செல்லுகின்ற பொழுது ஒரு அத்திமரத்தை பார்க்கின்றார். அந்த அத்திமரத்தை பார்க்கின்ற பொழுது நல்ல பச்சை பசேல் இருக்கு. அந்த பசுமையாக இருக்கின்றதான மரத்தையிலே போயிட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாகிலும் இருக்கும் என்று சொல்லி ஒரு ஆவலாக போய் பார்க்கின்ற பொழுது அங்கே எந்த ஒரு கனிகளும் அங்கே இல்லை. இதை மார்க்கு நற்செய்தியாளர் மிக அழகாக ஏன் கனி இல்லை என்பதற்குரியதான விளக்கத்தையும் அங்கே கொடுக்கின்றார். மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 11வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே எதற்காக அங்கே கனி இல்லை என்கின்றதான காரணத்தை நமக்கு சொல்லுகின்றார். 13வது வசனத்தை வாசிக்கலாம். இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதிலே ஏதாகிலும் அகப்படுமோ என்று சொல்லி பார்க்கின்றார். அத்திப்பழ காலமாய் இல்லாததினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அத்திமரத்தினிடத்திலே ஏதாகிலும் கனிகள் கிடைக்குமா என்று சொல்லி எதிர்பார்த்து சென்றதே ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம். ஏன்னு சொன்னீங்கன்னா, தட் வாஸ் நாட் அ சீசன். அத்திப்பழத்தினுடைய சீசனே இல்லை.
அந்த சீசனில் போயிட்டு பழம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாகிலும் கனி கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகலாமா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அந்த மரத்தை ஏன் சபித்தார் அப்படின்றதான ஒரு கேள்விக்குரிய நம்மளுடைய சமூகத்திலே எழும்பும். ஆனால் இது திருமறையாளர்கள் சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னீங்கன்னா, பாலஸ்தீனாவிலே அத்திமரம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த அத்திமரம் பழ சீசனுக்கு முன்பதாக டாக்குஷ் என்கின்றதான ஒரு வகையான ஒரு சின்ன காய் ஒன்று தோன்றுமாம். பழத்துக்கு முன்னாடி என்னாகும், சின்ன ஒரு காய் ஒன்று தோன்றும். அந்த சிறிய காய் போன்றதான ஒரு வடிவம் எப்படி இருக்கும்னா அதை பறித்து என்ன பண்ணலாம், சாப்பிடலாம். இப்போ மாம்பழம் தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, பிஞ்சு கூட ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க இல்லையா? அப்படியாக இந்த அத்தி மரத்து கிட்டே செல்லுகின்ற பொழுது அந்த டாக்ஷ் என்கின்றதான அந்த ஒரு எடிபிள் போர்ஷன் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பறித்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பசியில் போகிறார். அதை பறித்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி போகும்பொழுது அந்த இதில் என்ன இல்லை, அந்த பிஞ்சு கூட அதில் இல்லாமல் இருந்தது. ஒருவேளை அது 6 வாரம் கழித்து தான் அந்த பிஞ்சு என்ன ஆகுமா, முத்தி அது ஒரு பழ வடிவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு அத்திப்பழ வடிவிலே அது தோன்றும் என்று சொல்லி திருமறையாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் இதை சொல்லுகின்றாங்க. அப்போ அந்த சின்ன ஒரு காய் கூட என்ன இல்லை அவங்கக்கிட்ட, அந்த அத்தி மரத்துக்கிட்ட அது இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது ஒருவேளை பசுமையாக இருக்கின்றதான இந்த மரமானது ஒருவேளை சொல்கிறாங்க அது தன்னுடைய மிருகத்தனமான ஒரு குணத்தை அந்த மரமானது என்ன பண்ணிக்கும், ஏற்படுத்தி கொண்டிருக்கும் அப்படின்றதாங்க. இட் குட் ஹவ் கிவன் அ வைல்டு நேச்சர். மரமானது மிருகத்தனமான ஒரு குணத்தை ஏற்படுத்தி கொள்ளுகின்ற பொழுது இந்த மாதிரியான ஒரு காரியம் பழம் இல்லாமல் என்ன பண்ணுமா, அது காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா வேறு ஏதாகிலும் காரணம் இருக்கும். அது ஒருவேளை அதுக்கு சரியான போஷிப்பு இருக்காது, சரியான நியூட்ரிஷன் இருக்காது, அதனால் பழம் இல்லாமல் இருக்குது அப்படின்றாங்க. ஒருவேளை அன்புக்குரியவர்களே இந்த பகுதியிலே நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அது ஒரு பேரன் ட்ரீயாக அது காணப்படுகின்றது இல்லை, அது கனி எதுவுமே கொடுக்க முடியாதபடிக்கு ஒரு நிலையிலே இருக்கின்றதான ஒரு மரமாக இயேசுவானவர் அந்த மரத்தை காணுகின்றார். ஒருவேளை அத்தி மரத்தை எதற்கு ஒப்பிடுகின்றார்கள், இந்த அத்தி மரத்தை எதற்கு ஒப்பிடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது ஓசியா 9வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது ஓசையா 9வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. திராட்சை பழங்களை செடிகளை நான் கண்டுபிடித்தது போல யாரை கண்டுபிடிக்கிறாரா, இஸ்ரவேலை கண்டுபிடிக்கின்றார். அத்தி மரத்தை பார்த்தது போல உங்களுடைய பிதாக்களை நான் காணுகின்றேன் என்று சொல்லுகின்றார். போதுமா? ஒருவேளை அத்தி பழத்தையும் அத்தி மரத்தையும் அல்லது திராட்சை பழம் திராட்சை செடியை எதற்கு ஒப்பிடுகின்றார் என்று சொன்னால் இஸ்ரவேல் மக்களோடு இதை என்ன பண்றாரு, கனெக்ட் பண்றார். இஸ்ரவேல் மக்களோடு இதை ஒப்பிடுகின்றதை பார்க்க முடிகின்றது. அப்ப இஸ்ரவேல் மக்கள் எப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், பசுமையாக காட்சியளிக்கின்றார்கள், ஆன்மீகத்திலே ஊறி போனவராக இருக்கின்றார்கள். ஆனால் கடவுளுடைய வார்த்தை பின்பற்றாதவர்களாக அங்கே காணப்படுகின்றதை பார்க்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் பசுமையாக காணப்படுகின்றார்கள், மாய்மாலமான ஒரு தோற்றத்திலே அவர்கள் காணப்படுகின்றார்கள் இல்லை, மாய்மாலமான ஒரு தோற்றம் அவர்களுக்கு இருக்கின்றது. நான் பக்திமான் என்று சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்களுடைய மாய்மாலமான தோற்றமானது எனக்கு முக்கியம் அல்ல, மாறாக உங்களிடத்திலிருந்து வெளிப்படுகின்ற கனியை தான் நான் உண்ண வந்தேன் என்று சொல்லுகின்றார். உங்களுடைய வெளிவேஷம் அல்ல, மாறாக உங்களுடைய கனிகளை தான் நான் என்ன பண்றேன், கூர்ந்து கவனிக்கின்றேன் என்பதை ஆண்டவராகிய கடவுள் இந்த பகுதியிலே நமக்கு எடுத்துரைக்கின்றதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒருவேளை நோ சைன்ஸ் ஆஃப் ஃப்ரூட், அங்கே பழம் எதுவும் இல்லாதது எதற்கு ஒப்பிடுகின்றார் என்று சொன்னால் அந்த காரியத்தை தீர்க்க தரிசனமாக நம்முடைய ஆண்டவர் சொல்லுகின்றார். ஒருவேளை தீர்க்க தரிசனமாக மட்டுமல்ல, அதை நியாயாதிபதி நியாயம் தீர்க்கின்ற ஒரு இறைமகனாக கூட அந்த மரத்தை சபிக்கின்ற ஒரு ஆண்டவராக காணப்படுகின்றது. ஒருவேளை திருமறை முழுவதுமாக நற்செய்தி நூல்களிலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா டைரக்டாக சபிக்கின்ற ஒரே நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி தான். வேறு எங்கேயுமே கடவுள் என்ன பண்ணுறதில்ல, சபிப்பதே இல்லை இல்லை. வேறு எங்கேயும் டைரக்டாக
உன்னிடத்திலிருந்து கனிகள் எதுவுமே இல்லை, நீ என்ன பண்ணுவ, சபிக்கப்பட்ட ஒரு மரமாக இருப்பாய் என்று சொல்லி டைரக்டாக இந்த பகுதியை ஆண்டவர் இங்கே சொல்லுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இயேசுவானவர் வாழ்ந்த காலங்களிலே கனி இல்லாத எந்த ஒரு மனிதனையும், கனி கொடுக்காத எந்த ஒரு மனிதர்களையும் ஆண்டவர் விரும்புகின்ற ஆண்டவர் அல்ல என்பதை இந்த பகுதியின் வழியாக நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். விசுவாசம் இல்லாத ஒரு பிள்ளைகளாக நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு அந்த அந்த டாக்குஷ் என்கின்ற சொல்லுகின்றதான அந்த சிறிய வடிவிலே இருக்கின்றதான அந்த காய், அத்திக்காய் இல்லை, அந்த மாதிரி கூட உங்ககிட்ட எதுவுமே இல்லையே, விசுவாசம் இல்லாத ஒரு சந்ததியாராக நீங்கள் காணப்படுகின்றீர்களே என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுள் அங்கே இருக்கின்றதான இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகின்றார். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் சிலுவையிலே அறையப்பட்டதான நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது என்ன? கிரியை உள்ள ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலிருந்து இந்த பகுதியின் வழியாக எதிர்பார்க்கின்றார். ஒருவேளை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யாக்கோபு 2வது அதிகாரம் 26வது கடைசி வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 2வது அதிகாரம், அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கிரியை இல்லாத விசுவாசம் எப்படி இருக்குதா? செத்ததாய் இருக்கின்றது. அதனால தான் இயேசுவானவர் இங்கே பார்க்கின்ற பொழுது இதை கண்ட சீடர்கள் வியப்புற்று இந்த அத்திமரம் எப்படி உடனே பட்டு போயிற்று என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம் மறுமொழியாக, நீங்கள் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் இருந்தால் அத்திமரத்திற்கு நான் செய்ததை நீங்களும் செய்வீர்கள். அது மட்டுமல்ல, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலிலே விழு என்றாலும் அது அப்படியே நடக்கும் என்று உறுதியாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகின்றார். அப்போ விசுவாசத்தோடு கூட நாம் கடவுளுடைய சமூகத்திலே எதை கேட்கின்றோமோ, நாம் எதை செய்கின்றோமோ அதை ஆண்டவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அதை அப்படியாக செய்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். நான் எப்படி இந்த அத்தி மரத்திற்கு சபித்தலை உண்டு பண்ணினோனோ அதே போல நீங்களும் என்ன பண்ணுவீங்க? கனி இல்லாத மக்களை நீங்களும் என்ன பண்ணுவீங்க? சபிப்பீர்கள். அது அவர்களுடைய வாழ்விலே அப்படியாக நடைபெறும் என்பதை சொல்லுகின்றார். ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த காலை நேரத்திலே வந்திருக்கின்றதான நம்முடைய வாழ்வை பார்த்து ஆண்டவர் கேட்கின்றார். நாம் விசுவாசிகள் என்கின்றதான அந்த டேக் லைன்ல இருக்கிறோம் இல்லை? நமக்கு எல்லாருக்கும் ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அடையாளம்? விசுவாசிகள் என்கின்றதான அடையாளம். அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதான விசுவாசமாக இருக்கிறது? எந்த நிலையிலே நம்முடைய விசுவாசம் இருக்கின்றது? அட்லீஸ்ட் ஏதாகிலும் இந்த மரத்திலிருந்து ஏதாகிலும் ஒரு கனியை உண்ண செல்லலாம் என்று சொல்லி இயேசுவானவர் நம்முடைய வாழ்வை பார்த்து அவர் ஆவலோடு வருகின்ற ஆண்டவராக இருக்கிறார். உங்களிடத்திலிருந்து ஏதாகிலும் நல்ல கனி இருக்குமா? அட்லீஸ்ட் கனி கொடுப்பதற்குரியதான அந்த துவக்க நிலையிலேயாச்சும் நம்முடைய வாழ்வு இருக்குமா என்பதை ஆண்டவர் கூர்ந்து கவனிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். நம்ம வாழ்க்கையானது எப்படி இருக்கின்றது? விசுவாசிகளாக இருந்த பொழுதும் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கின்றது. நம்முடைய விசுவாசமும் அப்படிப்பட்டதான கிரியை இல்லாத விசுவாசமாக, our faith should be in action. நம்முடைய விசுவாசமானது அது நடைமுறை வாழ்விலே அது காணப்பட வேண்டும் இல்லை? அதை தான் ஆண்டவராகிய கடவுள் நம்முடைய வாழ்விலிருந்து எதிர்பார்க்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். இரண்டாவதாக, மாய்மாலமான தோற்றம் நமக்குள்ளே எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. நான் பக்திமான், எனக்கு எல்லாம் தெரியும் என்கின்றதான அந்த மனநிலை நம்முடைய வாழ்விலே எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. இயேசுவானவர் ஏன் அந்த மரத்தை நோக்கி சென்றார்? ஏன் போனாரு? பசுமையாக இருந்தது இல்லை? அந்த மரமானது நல்ல பச்சை பசேல்னு காட்சியளித்தது. நிச்சயமாக இந்த மரத்தில் ஏதாகிலும் அந்த பழத்திற்குரியதான அறிகுறி இருக்கும். அந்த பழத்திற்குரியதான அறிகுறியை பறித்து நம்ம சாப்பிடுவோம் அப்படின்றதான ஒரு ஆவலான ஒரு கண்ணோட்டத்திலே தான் அவர் செல்லுகின்றார். ஆனால் அந்த மரத்தினுடைய அந்த தன்மைக்கும் அதனுடைய அது ஃப்ரூட்டினுடைய தன்மைக்கும் சம்பந்தமே இல்லாமல் அது காணப்பட்டது.
பசுமையாக இருக்கின்றதான மரம் எந்த ஒரு கனியும் இல்லாத ஒரு மரமாக அது காணப்படுகின்றது. ஆக ஆண்டவராகிய கடவுள் இந்த பகுதியின் வழியாக நமக்கு உணர்த்துவது, நம்முடைய வாழ்வு கனி கொடுக்கின்ற வாழ்வாக இல்லாத பட்சத்திலே அந்த வாழ்வு அழிவுக்கு நேரான வாழ்விற்குள்ளாக நம்முடைய வாழ்வானது கடந்து செல்லுகின்றது. கனியற்ற வாழ்வு அழிவுள்ள வாழ்விற்கு சமமாக நம்முடைய வாழ்வை ஆண்டவர் பார்க்கின்றார். ஒருவேளை இந்த நேரத்திலேயும் கூட இந்த சபித்தலின் ஓமையின் வழியாக அத்திமரத்தை சபிக்கின்றார் ஆண்டவர். அதனுடைய ஓமையின் வழியாக ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது, முதலாவதாக நம்முடைய விசுவாசமானது கிரியை உள்ள விசுவாசமாக நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும். மாய்மாலமான தோற்றம் நமக்குள்ளே எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. கனி தருகின்ற வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்கின்றதான ஒரு ஆவலோடு கூட ஆண்டவர் மீண்டுமாக நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து, இந்த லெந்து நாட்களிலே கடவுள் ஒருவேளை நம்முடைய வாழ்விலே நாம் கனி கொடுக்கின்ற பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்கின்றதான ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஆண்டவர் நம்முடைய சமூகத்திலே ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவரே, ஒருவேளை என்னுடைய வாழ்விலே என்னுடைய விசுவாசமானது கிரியை இல்லாத விசுவாசமாக இருக்கும் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையானது மாய்மாலமான வாழ்வாக இருக்கும் என்று சொன்னால், என்னுடைய வாழ்வானது ஒரு பேரன் ட்ரீயாக இருக்கும் என்று சொன்னால், அப்படிப்பட்டதான நிலையிலிருந்து என்னை மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி கடவுளுடைய சமூகத்திலே நாம் கேட்போம். முழங்கார்படியிட முடிந்தவர்கள் நாம் முழங்கார்படியிடலாம். முழங்கார்படியிட்டவர்களாக கடவுளுடைய சமூகத்திலே நாம் கேட்போம். ஒவ்வொரு நாளும் இந்த சிலுவை தியானத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய ஓமையின் வழியாக இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றதான ஒவ்வொரு காரியங்களையும் நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்ற பட்சத்தில் கடவுள் இந்த நாளிலே நல்ல ஒரு படிப்பினை நமக்கு கொடுத்திருக்கின்றார். நம்முடைய விசுவாச வாழ்வானது எந்த நிலையிலே காணப்படுகின்றது? விசுவாசிக்கின்றோம், ஆனால் அந்த விசுவாசத்திலே எந்த ஒரு கிரியையும் இல்லாத விசுவாசமாக அது இருக்கின்றது. கிரியை இல்லாத விசுவாசிகள் அவர்கள் அழிவுக்குள்ள விசுவாசிகள். மாய்மாலமான ஒரு தோற்றம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. பக்திமான் என்கின்றதான வேஷம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அந்த பக்திமான் என்று சொல்லணும் என்று சொன்னால், அந்த பக்திமான் அல்லது அந்த ஆன்மீகத்திலே ஒரு பழம் இருக்க வேண்டும், அந்த ஆன்மீகத்திலே ஒரு கனி இருக்க வேண்டும். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். ஒருவேளை அப்படிப்பட்டதான நிலையிலே கனியற்ற மரமாகிய நம்முடைய வாழ்விலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரை பார்த்து நாம் கேட்போம். ஆண்டவரே, வருகின்ற நாட்களிலே நான் கனி கொடுக்கின்ற பிள்ளையாக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி கடவுளுடைய சமூகத்திலே கேட்போம்.